கொஞ்சம் கூட உனக்கு வந்து பயமாவே இல்லையாடா? அங்க ஸ்வேதாவை கடத்தி வச்சிருக்கான், கொலை பண்ணிடுவானா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. நீ உன்னை நீயே அழுகுப்படுத்திட்டு இருக்கியா? ஸ்வேதாவோட அப்பா கூப்பிடுறாரா? பேசாம உண்மையை சொல்லிடுறா. அவ குளிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா உண்மையை சொல்ல? அவங்க 3 days எங்கேயும் வெளியே போறாங்களாம். 3 days நமக்கு டைம் இருக்கு. கண்டிப்பா அவன் அந்த பொண்ணை கொல்ல மாட்டான். ஆனா அன்அஃபிஷியலா 50க்கு மேல கொலை பண்ணிருக்கேன். கண்ணு இருக்குல்ல, அந்த 2 கண்ணுலையும் कल प्रोजेक्ट भी फिनिश करके आ जाना। श्योर बॉस, टेंशन मत लो, प्रोजेक्ट भी कंप्लीट करके आ जाऊंगा। இப்போ அவன் எங்கே இருக்கானோ அந்த லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் வந்துரும்ல. லொக்கேஷன் கிடைச்சிருச்சுல்ல. அருண், புட்டா, நீங்கள் 2 பேரும் என் கூட வர வேண்டாம், சரியா? இதை நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. புட்டா, ஸ்வேதாவை நான் காப்பாற்றுறேன், கவலைப்படாத. பேசாமல் போலீஸ்கிட்ட சொல்லிடுவோமா? இல்லை, போலீஸ்கிட்ட சொன்னோம்னா ஒரு வேளை அது அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக ஸ்வேதாவை கொலை பண்ணிடுவான். இதை போலீஸ்கிட்ட சொல்கிறது கரெக்டு கிடையாது. அவனுக்கு இது மட்டும்தான் கரெக்டு. சரி, நான் போகிறேன். பாய், டேக் கேர். கண்டிப்பாக ஸ்வேதா வருவா போட்டா. ஒரு வேளை நான் போய் 24 மணி நேரம் கழிச்சும் எங்கிட்ட இருந்து எந்த அப்டேட்டும் வரலனா, அருண் உனக்கு அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேன். போலீஸை கூப்பிட்டு அந்த லொக்கேஷனுக்கு வந்துடு, சரியா? போயிட்டு வரேன், பாய். டே புட்டா, எனக்கு என்னமோ தாத்தா தனியாக போகிறது சரியாக படலடா. எனக்கும் அதான்டா தோணுது. அவர் மட்டும் தனியாக போகிறது சரியாக படல. பேசாமல் வா, நம்ம 2 பேரும் போவோம். உங்ககிட்ட தான் அந்த லொக்கேஷன் இருக்குல்ல, வா நம்ம 2 பேரும் போவோம், வா. டேய் ஆகாவளி நாயே, நீ எங்கடா வர? நீ வர்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அவன் உன்னை தான் வந்து கொலை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கான். ஸோ அதனால் நீ வர்றது ரொம்ப டேஞ்சர். என்னது? டேய், அவன் என் காதலியை கடத்தி வச்சிருக்கான்டா. அவன் அங்கே கடத்தி வச்சிருக்கும் போது என்ன ஒரு கோலை மாதிரி வீட்டில் சும்மா உட்கார சொல்கிறியா? டேய் மூடிட்டு வீட்டிலே ஏறா. இருந்தாலும் எனக்கு தனியாக போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. யாரை கூப்பிட்டு போகலாம்? ஹலோ மாமே. சூரியடே, என்ன கூப்சே போமா? போலாம் மாமே. ஷோர் தானே? ஷோர் தான் மாமே. வா மாமே, எங்கே வேணா போகலாம். சூப்பரா கூப்சே. சரிடா புட்டா, உனக்கு அந்த லொக்கேஷன் எதுக்கும் நான் அனுப்பிச்சி விட்டுறேன். நீ பார்த்து பத்திரமா வீட்டில் ஏறி நாங்கள் போயிட்டு வந்தோம். மாமே, போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுக்குறியா? டீ என்னடா கூப்சே, உனக்கு பிரியாணியே வாங்கி தரேன், பார்ப்போம். அப்போ ஓகே மாமே, நீ எங்கே வேணா கூப்பிட, நான் வரேன், பார்ப்போம். பாய் போட்டா. ரெஸ்ட் இன் பீஸ் குப்புசாமி. என்னது? இது பாய்டா குப்புசாமி. பாய். ஸ்வேதா, 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 ஸ்வேதா. ஸ்வேதா, எங்க இருக்க?
ஸ்வேதா எங்க இருக்க? ஸ்வேதா ஏதாவது பேசு. நான் புட்டாவோட தாத்தா தான் வந்திருக்கேன். கவலைப்படாத ஸ்வேதா, உன்னை எப்படியாவது காப்பாத்திடுறேன். ஏ கேட்டு கப்போத்தி காப்பாத்த நீ வர்றியா? இப்போ உன்னை யாரா காப்பாத்துவா? பாஸ் இருக்கிற லொகேஷன் அனுப்புறதுக்கு அவர் என்ன ஒண்ணு மாதிரி லூஸா? எவ்வளோ ஒரு ஷாகியம். எங்க பாஸ் இருக்கிற லொகேஷன் அந்த போலீஸ்னாலே கண்டுபிடிக்க முடியல. இதுல நீ கண்டுபிடிக்க போற? எங்க பாஸ் எந்த லொகேஷன் இருக்காருன்னு எனக்கே தெரியாது. இது ஏன் இடம்? இது மாதிரி எங்க பாஸ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா நெட்வொர்க் இருக்குடா. நீ ஒரு கிழட்டு கபோதி. நீ எங்க பாஸ் அழிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாத்திடலான்னு பாக்குறியா? உன்னை இப்பவே முடிக்கிறேன். எஸ் பாஸ், சொல்லுங்க. நான் சொன்னது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டியா? எஸ் பாஸ், நீங்க மட்டும் சொல்லுங்க. இவன் கதையை இப்பவே முடிச்சிடுறேன். நோ நோ நோ, நீ அவனை கொலை பண்ணினா போலீஸ் ஈஸியாக ட்ராக் பண்ணிடுவாங்க. இப்போ நீ இருக்கிற லொக்கேஷன் கூட அவன் ஃபேமிலிக்கு தெரியும். ஸோ நோ, ஃபஸ்ட்டு புட்டாவை கொலை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாத்தையும் தூக்குவோம். இப்போதைக்கு அவன் கையும் காலையும் கட்டி அந்த குடோனுக்குள்ளே போடு. ஓகே பாஸ். ஆல் ரைட். தப்பிச்சுட்டோண்டா. மாமே, என்ன மாமே என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிற? சும்மா அவன் என்னடா துப்பாக்கியெல்லாம் வீட்டு சுட்டுனுக்குறான்.